குமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் தடுப்புகளை மீறி சப்பாத்து பாலத்தில் நடந்து சென்ற 2 சிறுவர்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். ஆற்றில் குதித்து சிறுவர்களை காப்பாற்றிய முதியவர் ஆற்றில் மூழ்கி மாயமான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். தற்போது முதியவரை எவ்வளவு நேரமாக தேடி வருகிறார்கள்? முதியவரால் காப்பாற்றப்பட்ட சிறுவர்களின் நிலை என்ன? தற்போது அப்பகுதி மக்களுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா? என்ன விவரம்? வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வாரமாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடி வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் பொதுமக்கள் செல்வதற்கு குளிக்கவோ கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையினை அறிவித்திருந்த நிலையிலும் குளித்துறை சப்பாத்து பாலமானது சென்றதால் இந்த பாலத்தை பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என்று பாலத்தின் இருபுறங்களிலும் தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்திருந்தது. இதனை பொருட்படுத்தாமல் ஒரு சில வேளைகளில் நேரங்களில் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் அந்த தடுப்புகளை கடந்து இந்த பாலம் வழியாக நடந்து செல்வதை வாடிக்கையாக கொண்டிருந்தனர். இந்த நிலை இன்று மதிய வேளையில் வெட்டுமணி பகுதியை சேர்ந்த 2 இளைஞர்கள் குளுத்துறையில் இருக்கக்கூடிய டிஎன்சி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடுவதற்காக வேண்டி இந்த சப்பாத்து பாலத்தை தடுப்புகளை மீறி சப்பாத்து பாலம் வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த போது ஆர்ப்பரித்து பாய்ந்து வந்த தண்ணீரானது இந்த சிறுவர்களையும் ஆற்றில் அடித்து சென்றுள்ளது. அப்போது அந்த ஆற்றின் கரையோரம் துடித்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு முதியவர் இந்த ஆற்றில் குதித்து இந்த 2 சிறுவர்களையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார். அதே நேரத்தில் அந்த அந்த முதியவரை அந்த தண்ணீரானது அடித்து சென்றுள்ளது. தற்போது இந்த முதியவர் தேடும் குளுத்துறை தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அவரை இதுவரையில் மீட்க முடியவில்லை. நீர்வட்டம் அதிகமாக காணப்படும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. முதலில் அந்த முதியவர் யார் என்பது தெரியாமல் இருந்த நிலையில் தற்போது அவரை குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளன. அவர் குளுத்துறை அதே தபால் நிலையம் பகுதியை சேர்ந்த பீட்டர் என்பது தெரிய வந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.